வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை இன்றைய தினம் சந்திக்க இருக்கின்றோம். இன்று 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற இருக்கிறது. அந்த ஜனாதிபதி தேர்தலிலே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற விடயம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது போல அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. இருப்பினும் இந்த தேர்தல் ஒன்று இடம்பெற இருக்கிறது. இவ்வாறு இடம்பெற்ற பின்னர் நடைபெறப் போகின்ற விடயங்கள், ஒருவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார், ஏனையவர்கள் அவரால் காப்பாற்றப்படுவார்கள் என்று இந்த அரசியலானது இலங்கையிலே தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இதனால் எந்த விதமான பயனும் இல்லை. எனவே நாங்கள் இவர்களை ஆதரிப்பதற்கு பதிலாக பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவோம் என தமிழர் தரப்பினர் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள். அதிலே சில அணியினர் இணைந்து இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்தை உருவாக்கி இருந்தார்கள். இந்த நிலையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதிகளிலே சந்திப்புகள் இடம்பெறுகிறது. டெலோ ஃப்ளட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியினர் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார்கள். ஏனையவர்கள் காலம் போதாது என்ன காரணத்துக்காக சந்திக்க அழைக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எனவே நாங்கள் சந்திக்க மாட்டோம் என இரண்டு தரப்பட்ட விடயங்களை நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். இருப்பினும் டெலோ ஃப்ளட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியினர் அங்கே ஜனாதிபதியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அங்கே மீண்டும் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை சொல்லி வந்தது போல அடுத்த பாராளுமன்றத்திலே பலம் வாய்ந்த கட்சிகள் உருவாகமாக இருந்தால் இந்த சமஷ்டி பற்றி பேசுவோம், இந்த தடவை அதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று ஜனாதிபதியோடு 100க்கு அதிகமானவர்கள் அங்கே பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியோடு நிற்கின்ற இந்த நேரத்திலே இந்த விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் அது எப்பொழுதுமே நிறைவேற்றப்படாது. மீண்டும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு விடயமாகவே இது இருக்கிறது. இதே நேரத்திலே பலமான பாராளுமன்றம் அமைந்தால் மட்டுமே இந்த சமஷ்டி தொடர்பான விடயத்தை பேசலாம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறார். அவரும் இந்த பொது அணியினரை சந்திப்பதற்கு அவசரமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே நேரத்திலே இந்த பொது வேட்பாளர் விடயங்கள் புதிய நாடாளுமன்றத்திலே சமஷ்டி பேச்சுக்கள் என்பது மீண்டும் மக்களை இன்னொரு தரம் ஏமாற்றுகின்ற செயற்பாடு என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இது சார்ந்தபடியுமே இன்று உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது. புதிய நாடாளுமன்றத்திலே சமஷ்டி பேச்சுக்கள், டெலோ ஃப்ளட் மற்றும் போராளிகள் கட்சி பிரதிநிதிகளிடம் ரணில் பேச்சு என்கின்ற விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் அமைந்த பின்னர் சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு தொடர்பிலே எல்லோருடனும் பேசி முடிவெடுக்க வருவோம். இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பை ஏற்று நேற்று மாலை 4 மணி அளவிலே ஜனாதிபதி செயலகத்திலே தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பிலே அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், செயலாளர் நாயகம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பிலே அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சீதாதனும், ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பிலே அதன் தலைவர் வேந்தன் மற்றும் செயலாளர் துளசி ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்திலே கலந்து கொண்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் உருவாக்கத்துக்கு முன்னின்று உழைத்திருக்கக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்கின்ற விடயமும் அங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முச்சந்தி மொழியும் இது சார்ந்த கருத்தையை பதிவு செய்திருக்கிறார். இன்னும் ஒருக்கா ஆசை காட்டி மோசம் செய்ய பிளான் பண்றார் கண்டியலோ என அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறே தமிழினம் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நீதி அமைச்சராக மீளவும் அலி சஃப்ரி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிவார அமைச்சர் அலி சஃப்ரி மீண்டும் நீதி அமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையிலே நேற்று பதவியேற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அண்மையிலே பதவி விலகி இருந்தார். அவர் ஜனாதிபதி தேர்தலிலே சுதந்திர கட்சியிலே இருந்து போட்டியிட இருக்கிறார். எனவே அவருடைய பதவி விலகலை தொடர்ந்து அந்த இடம் பரிதாக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் நீதி அமைச்சராக இருந்து இப்பொழுது வெளிவார அமைச்சராக இருக்கின்ற அலி சஃப்ரி மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் 32 வேட்பாளர்கள் அங்கே கட்டுவனம் செலுத்தி இருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் தரப்பட்டிருக்கிறது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பிலே போட்டியிட 16 வேட்பாளர்களும்
வேறு அரசியல் கட்சிகள் சார்பிலே போட்டியிட 16 வேட்பாளர்களும் அங்கே வேட்புமனு தாக்கல்கள் செய்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் நாளைய தினத்தோடு இந்த கட்டுப்பணம் செலுத்துகின்ற விடயம் முடிவுக்கு வரும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே முன்னணியிலே இருக்கக்கூடிய ஒரு 4-5 வேட்பாளர்கள் தவிர ஏனையவர்கள் கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள், விஜயதாச ராஜபக்ஷ, மணிக்கோம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அதனைத் தொடர்ந்து அனுரகுமர திசநாயக்க மற்றும் பொது வேட்பாளர் என்கின்ற விடயங்கள் தாண்டி விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோரும் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். இவர்களுக்கே அதிகளவான வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை என்கின்ற நிலைகள் இருக்கின்ற போதிலே மிகுதி 32 பேரிலே இந்த 5 அல்லது 4 பேர் கடந்து செல்ல 25க்கும் அதிகமானவர்கள் ஏன் போட்டியிடுகிறார்கள் என்கின்ற விடயங்களுக்கு முன்னாள் தேர்தல் ஆணைக்குழு மஹிந்த தேசப்பிரிய ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்க்க முடியும். இவர்கள் பினாமிகளாக இருக்கிறார்கள், அதாவது வாக்குகளை உடைப்பதற்காக செயற்படுகிறார்கள் என்கின்ற விடயங்களும் சொல்லப்படுகிறது. சமூக நீதிக்கான ஆணைக்குழுவிலே தமிழர் பிரச்சனை ஆராயப்படும் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தால் புதிதாக உருவாக்கப்பட உள்ள சமூக மற்றும் நீதிக்கான ஆணைக்குழுவிலே தமிழ் மக்களின் சமூக பிரச்சனைகளை விரிவாக ஆராய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்ந்து செல்கிறது. ஒற்றையாட்சி எங்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்படாது என பெருமுன ஆணித்தரமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இந்த பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாமல் ராஜபக்ஷ பெருமுன சார்பிலே களமிறங்குகிறார். இவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றியடைய செய்வதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார் என முன்னதாக விமர்சனங்கள் செய்யப்படுகின்ற நேரத்தில் 13+ வழங்குவோம் என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய அதே கட்டத்தில் அவர்களுடைய கட்சி இப்பொழுது ஒற்றையாட்சி என்கின்ற விடயங்களை வலியுறுத்துகிறது. இதனை காரணமாக வைத்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்கின்ற விடயங்களும் இதன் பின்னால் உள்ள விடயங்களாக விமர்சிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் ஊழல்கள் மலிந்திருக்கின்ற நாட்டிலே காங்கேசந்துறை ரயில் நிலையத்திலே பெருமளவு டீசல் திருடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இடம்பெற்றிருக்கிறது. ரயில் நிலையத்திலே ரயில் என்ஜினுக்குள் இருந்து இந்த டீசல் திருடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை ரயில் தரித்து நிற்கின்ற போது அதன் என்ஜின்களில் இருந்து பெருமளவான டீசல்கள் திருடப்பட்டமை தொடர்பிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகருகிறது. இது எவ்வளவு காலத்துக்கு இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற விடயங்களும் இப்பொழுது ஆராயப்பட இருக்கிறது. எனவே நம்பிக்கையின் அடிப்படையிலே சிறந்த தொழில்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவற்றிலும் இந்த ஊழல்கள் செய்யப்படுகின்ற விடயம் மேலும் மேலும் இலங்கையில் அதிகரித்து செல்கிறது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே மண்ணெண்ணெய் விநியோகம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. வடக்கு மாகாணத்திலே பல பகுதிகளிலே சில வாரங்களாக மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடு நிலை வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் காங்கேசன் துறை மற்றும் நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவை மீண்டும் தாமதம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல ஜானை மற்றும் கை போன்று, அதாவது கடந்த காலங்களிலே வெற்றி சின்னங்களாக இருந்தவை இவை. குறிப்பாக சுதந்திர கட்சி கை சின்னத்திலும் ஜானை ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னமாகவும் இருந்திருக்கிறது. அவர்கள் மாறி மாறி வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த சின்னங்கள் மக்களால் மறக்கப்பட்ட சின்னங்களாக மாறி இருக்கின்றன. இதே போன்று தமிழ் கட்சிகளின் சின்னங்களும் காணாமல் போகும் நிலைமை வரும் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தென்னிலங்கையின் பழம்பெரும் அரசியல் கட்சிகள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே காணாமல் போனது போல தமிழர் பரப்பிலும் கட்சிகளுடைய சின்னங்கள் காணாமல் போகும் நிலை ஏற்படும். அதனால் தூய தமிழ் தேசியவாதிகளும் இளையோர்களும் புதிய அரசியல் கூட்டாக உருவெடுக்க வேண்டும் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு கூட இன்று பிரிவடைந்து நிற்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஜனாதிபதியுடனான சந்திப்பை சிலர் சாதகமாகவும் தங்களுடைய வாய்ப்புகளுக்காகவும் பயன்படுத்தியதாக விமர்சிக்கப்படுகிறது. மேலும் சிலர் அதனை எதிர்த்ததாக சொல்லப்படுகிறது. எனவே தமிழர்களுடைய தலையெழுத்து இவ்வாறு இருக்கிறது. இதே நேரத்தில் கேரளா கஞ்சாவுடன் இளைஞர்கள் கைது என்கின்ற செய்தியும் யாழ் அரியாலை பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைய பெற்றிருக்கிறது. இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து மன்னார் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது பல கோடி ரூபாய் பெறுமதியிலானது எனவும் சொல்லப்படுகிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது பலமான பாராளுமன்றம் அமைந்தால் சமஷ்டி முறையான தீர்வு தொடர்பிலே பரிசீலனை, டெலோஃப்ளட் மற்றும் போராளிகள் கட்சிகளிடம் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயம் மீண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற விடயம். இதற்கு பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன என்கின்ற
என்கின்ற விடயங்களும் விமர்சிக்கப்படக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. இதே நேரத்தில் பலரது பினாமிகளே சுயேட்சை வேட்பாளர்கள் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் புகைப்படத்தோடு கூடிய, அதாவது மஹிந்த தேசப்பிரியவுடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. பல சுயேட்சை வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே உண்மையில் போட்டியிடும் வேறு சில வேட்பாளர்களின் பினாமிகளாக பயன்படுத்தப்படுவதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதி முதல் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் இடையிலே பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் 16ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக தனியார் கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் டெலோ ஃப்ளட் ஜனநாயக போராளிகள் எதிர்க்கட்சி தலைவருடன் இன்று கலந்துரையாட உள்ளனர் என செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டெலோ ஃப்ளட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர்கள் இன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆட்டோ விபத்து 3 மாத குழந்தை உட்பட 3 பலியாகி இருக்கிறார்கள். வேவல்தனிய பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே இந்த ஒரு துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது. 32 பேர் தேர்தலிலே போட்டி, கட்டுப்பணம் செலுத்தல் நாளையுடன் நிறைவு என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் கட்டுப்பணம் செலுத்தினார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. தமிழர்களின் சமூக பிரச்சனையை ஆராய்வதற்கு நடவடிக்கை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது தீர்வுகள் வழங்கக்கூடிய சர்வ வல்லமை அல்லது சர்வ அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி பதவியில் இருந்து கொண்டு 100க்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை வைத்துக் கொண்டு செய்ய முடியாததை மீண்டும் செய்வார் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இழந்து செல்வதை பார்க்க முடிகிறது. எனவே சிறுபான்மையின மக்களினுடைய வாக்குகள் சற்றே அவருக்கு குறைவடைந்து செல்வதும் தற்காலங்களிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சகல வேட்பாளர்களும் சொத்து விவரங்களை வெளிப்படுத்துவது அவசியம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 156 கிலோ கஞ்சாவுடன் அரியாலையில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியும் நாங்கள் பார்த்த செய்தி. யக்கச்சியிலே ஷெல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அது சார்ந்த புகைப்படத்தோடு கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்திருக்கிறார். மிக பெரும் சக்தியாக தன்னுடைய பார்வையிலே ஒரு கட்சி உதயமாகும் என சொல்லியிருந்தார். ஆனால் அந்த விடயம் நடைபெறவில்லை. குறிப்பாக அவருடைய காலங்களிலே பல்வேறு விடயங்கள் செய்யப்பட்டதாக மக்கள் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் அவருடைய அரசியலானது எந்த ஒரு சக்தியும் இல்லாத அரசியலாக இப்பொழுது மாறியிருக்கிறது. சுதந்திர கட்சியை 3 பிரிவாக பிளந்திருக்கிறது. எனவே சுதந்திர கட்சி ஒரு காலத்திலே ஆட்சி அமைத்த கட்சி, அது இன்று பிரிந்திருக்கிறது. அதை முன்னாள் ஜனாதிபதியால் இணைக்க முடியாமல் இருக்கிறது. அந்த விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. வேட்பு மனுவிலே அனுரகுமார திசுநாயக்க கையொப்பமிட்டிருக்கிறார். அது சார்ந்த செய்திகளும் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இதுவரை சீனாவை பகைத்து நின்ற தமிழர் தரப்பு இப்பொழுது சீன தூதுவரை சந்தித்திருக்கிறார்கள். திரு சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் சீனாவினுடைய தூதுவரை சந்தித்திருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை எனும் போரையிலே மோசடி இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த சதி திட்டம் ட்ரம்ப் சாடல் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முன்னாள் காலங்களிலே ட்ரம்ப் பல்வேறு விடயங்களிலே ஈடுபட்டிருந்தார். வெள்ளை மாளிகையை சுற்றி போராட்டங்களிலே ஈடுபட்டிருந்த விடயங்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது அவரே இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாளை சந்தித்து பேச வருமாறு பொது வேட்பாளர் தரப்புக்கு சஜித்தும் அவசர அழைப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை என்பது இன்றைய தினமாக இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். இன்றைய தினம் மாலை 7 மணி அளவிலே இன்றைய தினம் காலை 7:30 மணி அளவிலே இந்த சந்திப்பு இடம்பெறும் எனவும் வலம்புரி பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது கால அவகாசம் போதாதென தமிழ் பொது கட்டமைப்பினர் மறுப்பு தெரிவித்ததான விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் நாளைய பத்திரிகைகளிலே இவர்கள் சந்தித்தார்களா இல்லையா என்பது தெரிய வரும். காரணம், இந்த பெரும் கூட்டமைப்பாக இந்த ஒருங்கிணைந்த தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்த கூட்டமைப்பு இருக்கிறது. இந்த பொது கட்டமைப்பினர் இனி தனித்தனியாகவும் அங்கே உடைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் பொது கட்டமைப்பினர் நிலைநிறுத்தியுள்ள இந்த நிலையிலே எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவால் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விடுக்கப்பட்ட அழைப்பை தமிழ் பொது கட்டமைப்பினர் ஏற்க மறுத்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாழில் சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோரை ஏமாற்றிய
விற்பனை நிலையங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சார்ந்த செயற்பாடுகள் இன்னும் கடுமையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ரணிலை ஏன் மொட்டு ஆதரிக்கவில்லை? காணி போலீஸ் அதிகாரங்களே இதற்கு காரணம் என சொல்லப்பட்டதான செய்திகள் பார்க்க முடிகிறது. வடக்கு கிழக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கி விடுவார் என்கின்ற அச்சத்திலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்கவில்லை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள விடயம் இந்த தேர்தலுக்கான இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. 3 வருடங்களுக்கு சம்பள அதிகரிப்பு இல்லை, வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது என்கின்ற 4 நிபந்தனைகள் உள்ளிட்டதான விடயங்களை சொல்லி இந்த 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக பேசப்படுகிறது. எனவே அது சார்ந்த விடயங்கள் கடந்த உழைப்பாளர் தினம், அதாவது மே தினத்தன்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த 1700 ரூபாய் வழங்கப்படும் என ஜனாதிபதி தரப்பினராலும் உறுதியாக சொல்லப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அது இன்று வரை நிறைவேற்றப்படாத விடயமாக இருக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் சஜித் உடன்படிக்கை என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரணிலுடன் செல்வாரா ராஜித என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகையிலே கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் குழுவினர் எதிர்வரும் நாட்களிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் மறதி என்கின்ற விடயத்தை வைத்திருக்கின்ற வரையிலும் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலை செய்வார்கள். எனவே இந்த தேர்தலும் அரசியல்வாதிகளுடைய முகங்களை வெளியிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும். அரியாலையிலே 42 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான கேரள கஞ்சா மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அரியநேந்திரன் உள்ளிட்ட 32 பேர் கட்டுப்பணம் செலுத்தினர். நாளை மறுதினம் வேட்பு மனுக்கள் ஏற்பு என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. என் வழி தனி வழி, அவருக்கும் ஆதரவில்லை என சந்திரிகா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது. எம்பிக்கள் எவரும் எனக்கு வேண்டாம் கூறுகிறார் பொன்சேகா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டு பயணிக்கப் போவதில்லை என்றும், யாருக்கு வாக்களிப்பது என்று தீர்மானம் எடுக்காதிருக்கின்ற மக்களின் வாக்குகளை எதிர்பார்த்தே நான் பயணிக்கின்றேன் என்றும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்கின்ற விடயங்கள் பல்வேறு நேரங்களிலே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த முடிவின் மூலமாக அது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களிலே இவருடைய அந்த வாக்கு, அதாவது தமிழ் மக்களின் ஆதரவு எனக்கு இருக்கிறது என்கின்ற விடயமும் இந்த தேர்தலின் பின்னர் உடைக்கப்படும் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன. அதே நேரத்தில் இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் தாமதமாகும் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. ரணிலிடம் சென்றவர் நாமலிடம் திரும்புகிறார், மேலும் சில எம்பிக்களும் திரும்புவர் என்கின்ற செய்திகளும் பார்க்கக்கூடிய செய்திகளாக இன்றைய முன்பக்கத்திலே அமைய பெற்றிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்த ராஜாங்க அமைச்சர் ஒருவர் தனது தீர்மானத்தை மீண்டும் மாற்றிக்கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைய தீர்மானித்துள்ளார். ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமான பிரேம்லால் ஜெயசேகரவை இவ்வாறு மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி நகருகிறது. எனவே மக்கள் இவ்வாறானவர்களை இனங்காண வேண்டும் என்கின்ற செய்திகளும் தொடர்ச்சியாக விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது. இதே நேரத்திலே உட்பக்க செய்திகளில் மாதர் ஸ்ரீலங்கா தீவிர சிகிச்சை பிரிவிலே அதாவது சிறந்த மருத்துவரை தெரிவு செய்யுங்கள் என விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், அதாவது குறிப்பாக இலங்கை சார்ந்தே அவருடைய கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது புதிய பாராளுமன்றம் மூலமே சமஷ்டியை பரிசீலிக்கலாம், தன்னை சந்தித்த தமிழ் தேசிய கட்சியினருக்கு ஜனாதிபதி பதில் 13 நடைமுறைப்படுத்த தயார் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நீதி அமைச்சராகவும் அலி சஃப்ரி பதவியேற்பு என்கின்ற செய்திகள் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. கப்பல் சேவை தாமதமாகும் என்கின்ற செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள். தமிழ் பொது வேட்பாளர் கட்டுப்பணம் செலுத்தின விடயங்களும் கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் தமிழ் மக்கள் அரசியல் தீர்வை நோக்கி நகர்த்தி அவர்களை ஏமாற்றுவது போல மலையக தமிழ் மக்களும் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை பின்னர் 1700 ரூபாவாக மாற்றம் பெற்றிருந்தது. இந்த 1700 ரூபாய் விடயத்திலும் தொடர்ச்சியாக மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். இது தேர்தலுக்காக மட்டுமே இவை பயன்படுத்தப்படுவதாக அமைந்திருக்கின்றன. இதே இடத்திலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு சஜித் பிரேமதாசவும் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் பார்த்த விடயங்கள்.
கொழும்புக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள். இந்த பொது கட்டமைப்பினர் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்துவிட்டு காலை 7:30க்கு எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பார்கள் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்ட அழைப்புகள் விடுக்கப்பட்டாலும் அது போதிய கால அவகாசம் காணாது என சொல்லப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. 100 கோடி நஷ்டஈடு கேட்டு விமல் எம்பி வழக்கு தாக்கல் என்கின்ற செய்திகள், அதாவது தனது நட்பேருக்கு ஏற்பட்ட சேதத்துக்காக 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளுக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஃபிளட் டெலோ கட்சியினர் சஜித்தையும் சந்திக்கின்றனர் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. ஃபிளட் டெலோ ஜனநாயக போராளிகள் கட்சியினர் இன்று செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாளைய பத்திரிகைகளிலே இந்த சந்திப்பு இடம்பெற்றதா இல்லையா என்பது தெரிய வரும். காரணம் பொது கட்டமைப்பு அவ்வளவு பலவீனமான கட்டமைப்பாக இப்பொழுது மாறியிருக்கிறது. சக மாணவர்கள் 22 பேரால் மாணவி ஒருவர் கூட்டு வன்புறவுக்கு உள்ளாகி இருக்கிறார். சம்பவத்தை பாடசாலை நிர்வாகம் மூடி மறைத்திருக்கிறது. இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது குறிப்பாக அது மொனராகலை மாவட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த விடயம் ஒரு துயர விடயமாக இருந்தாலும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக யாழ் பரப்புகள் அல்லது தமிழர் பிரதேசங்களில் இடம்பெறவில்லை என்பதை சற்று நினைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த பத்திரிகை செய்திகளோடு இன்று நாங்கள் பத்திரிகைகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். குறிப்பாக இன்றைய முக்கிய செய்திகளை தந்து விடைபெறும் நான் ஹோஸ்டோனோடு கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.